சோலோ ஃபைட்டு நான் போட்ட ஒரு அடி நினைப்பேன். நானே கேட்டேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் விஜய் சாரை போட்டு இப்படி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்கன்னு. அவர் கேட்டால் அப்படி தாங்க அடிக்கணும், அப்போ தான் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஹீரோ திருப்பி அடிக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பாலாம் அவர் இதெல்லாம் பாதரே பண்ணல. அதெல்லாம் அவருக்கு வந்து மைண்டில் ஏற்றுற முடிஞ்சிச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் அவர் பார்த்தாரு, கூப்பிட்டாரு, சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அப்படின்னாரு. ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு சே. மற்றவரை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. விச் இட் டிட். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட இருக்கிற படத்தில் நான் போட்டுருவார் படம். அதோட டாப்பிக் ஆல் த திங் தான் தாய்மொழி படத்தை நீங்கள் தான் ஹீரோ, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆமாம், தாய்மொழி அவர் ப்ரொடியூஸ் பண்ண போனார். அப்போ ஒரு காம்படிட்டரா வந்துட்டு இருக்கான்னு நினைக்கல அவர். அதானே நம்ம வாய்ப்பு கொடுத்து யார் என்ன சொல்லியிருந்தாலும் எதுக்கு சார் எல்லாம் பண்றீங்க, சும்மாரியா அவர் வச்சு எடுங்க படம் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், தெரியல. ஸோ என்ன வச்சு பண்ணுங்க, அப்புறம் நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணிக்கிட்டார், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நடிகர் சங்கத்தோட பயணிக்கும் போது ஐ சீம் அ டிஃபரெண்ட் பர்சன். கோபம் உள்ள மனிதன் இல்லைன்னு சொல்ல. அண்ட் இஸ் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தினஸ் இருக்குல்ல, இதை நீங்க சரத் சார் கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். ஜெனரல் செக்ரட்டரி அவர் பார்த்துக்குவாரு, லோனா அவர் போயிட்டு பேசிட்டு வந்துருவாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தது. The way we worked, I find அந்த relationship was very strong. அண்ட் அவர் போய் உடல்நலம் சரியில்லாத போது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் முன்னாடி சந்திச்ச வீட்டை போய் பார்த்துட்டு இருந்தேன். தென் அவர் 40வது ஆண்டு கலை விழா அப்போ நாங்கள் எதிரும் புதிருமா இருந்தோம் அரசியலில். பட் தே இன்சிஸ்டட் தட் ஐ கம் பிகாஸ் ஆஃப் திஸ். நான் போனாங்க, எனக்கு தெரியும் அவருடைய க்ரௌடு தான் இருக்கும் அங்கே. பார்த்தீங்கன்னா நட்புன்றது இருந்தனால் நான் சட்டமன்றத்தில் பேசினது இதெல்லாமே எங்கேயுமே பிரதிபலிக்கல. தட் ஷோட் ஹவு மச் ஈவன் விஜயகாந்த் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தெரிஞ்ச 40 நிமிஷம் பேசினாங்க. ஸோ அப்பயே எனக்கு வந்து மனசு சரியில்லை. த வே ஹி வாஸ், வாட் ஹி வாஸ், எல்லாம் என்னன்னா குணமாக இப்படியே இருக்காரு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்பிட்வீன் 2 வருஷத்துல வந்துக்குள்ள போய் பார்க்கணும் பார்த்தா முயற்சி பண்ணி பார்க்க முடியாம போச்சு. ஆனால் இஸ் நாட் வெல் என்னும் போது என்ன போய் பார்க்கறது அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் I will miss him. He is a man who stood with me in times of trouble. புலன் விசாரணை மாதிரி ஒரு படம் வந்து உங்களுக்கு ஒரு அதான் முதல் முறையாக விஜயகாந்த் உங்களை சந்திச்சது. அவர் உங்களை அதுக்குள்ள தேர்வு செய்யலைன்னா அடுத்து தொடர்ச்சியாக சில படங்களுக்கு அவர் உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்திருந்தால் சரத்குமாருடைய கெரியர் சினிமாவுக்குள்ள என்னவாக இருக்க வாய்ப்பு இல்லை? அந்த உதவி வந்து பெரிய உதவி தானே. recognize a very big hero is putting me as a villain. யாரா இந்த வில்லன், அவர் நம்மளும் போட்டு மிதிக்கலாமே எல்லாரும் நினைவு வந்துச்சுல. சிரஞ்சீவி 2 படத்தில் போட்டால் அதுக்கப்புறம். ஸோ தட் இஸ் டேக் ஆஃப் தான். நாங்கள் அதுக்கு அகேன் தெரிவு வர மாதிரி இருக்கும் போது ஒரு டேக் ஆஃப் வரும்போது ஆட்டோமேட்டிக் அதை பிடிச்சிக்கணும்ல. தத்தளித்து கொண்டு இருக்கும்போது ஒரு கட்டை கிடைச்சா கூட ஒரு குச்சி கிடைச்சா கூட பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்வோம் தான் மனிதன். அப்புறம் அந்த ரெஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. தென் வி ட்ராவல் டுகெதர் நடிகர் சங்கம். வி அச்சீவ்ட் அ லாட் நடிகர் சங்கம் விச் நோபடி குட் டூ. அதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல. டுகெதர் வி ஹவ் டன் இட் வித் ஆல் தி சப்போர்ட் ஆஃப் தி என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நாங்கள் 2 பேரும் பண்ணல, எல்லாரும் ஒத்துழைச்சனா தான் பண்ண முடிஞ்சது. வி ஹவ் டோன்ட் கிரெடிட் டு அவர்செல்ஸ். தி கிரெடிட் கோயிங் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஜாயின்ட் அண்ட் கேம் வித் அஸ். அது ஒரு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பயணித்த அந்த காலகட்டம் வந்து கோல்டன் பீரியட்ல அது ஒரு நடிகர் சங்கம் அதனுடைய கடன் அடைத்தல் அப்படியான அது நல்ல டெஃபினெட்லி ஒரு ஸ்ட்ராங் சங்கமாக தான் இருந்தோம். ஸோ வி ஆர் ஏபிள் டு ஸ்ட்ரென்தன் ஆர் செல்ஸ். எல்லாரும் ஒன்று சேர்த்து கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்தி கடன் அடைச்சி எல்லாம் பண்ண முடிஞ்சதில்ல. தனிப்பட்ட முறையில் உங்களோட பேசும்போது உங்களை என்ன சொல்லி அழைப்பார்? அவர் சரத்து தான் கூடுவார்.